பூரா எல்லா டம்ளரும் புறக்கி வச்சுருக்கேன், எரிக்கணும். குப்பையை பூரா யூடியூப் அதில் என்ன இருக்குது நீ சொல்லு பார்ப்போம். வா மூளையை செக் பண்ணு. நீ என்னைய போல் உனக்கு மூளை இருக்கான்னு பார்ப்போம். அப்போ தான் நீ தம்பின்னு நான் ஒன்றுமே இல்லைங்க. நான் இப்போ எவ்வளோ மூளை கொண்டா நான் சொல்லுது எவ்வளோ மூளைன்னு. காஃபிக்கும் டீக்கும் என்ன இருக்குது தெரியுமா? என்ன போட்டேன் பிடிக்க ஆகலை. சொல்லு பார்ப்போம். அதில் ஒரு அதில் ஒரு இருக்குது. காஃபி குடிக்கிறனால என்ன இருக்குது, டீ குடிக்கிறனால என்ன இருக்குது சொல்லு. அப்படி கிடையாது. டீ வந்து இஃப் யூ ட்ரிங்க் அ டீ இட் இஸ் குட் ஃபார் போன். இஃப் யூ ட்ரிங்க் அ காஃபி இட் வில் கிவ் அ ஃப்ரெஷ். அப்படின்னா என்னது? டயர்டுக்கு ஃப்ரெஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். டீ வந்து எலும்புக்கு. புரியுதா? உனக்கு கூட தெரிய முடியுது நான் எவ்வளோ அறிவாளி. உனக்கு எவ்வளோ அறிவாளி. இப்போ இதில் சொல்லுதான் பாரு. நீங்கள் டோஃபின்னானு இப்போ டோஃபின்னானு டோஃபின்னானது. காஃபின்னா தெரியும், டீ டோஃபின்னானது. தொப்பியா? தமிழ் மீடியத்தில் படித்து ஒரு தாலி தெரியும். டோஃபின்னா தொப்பி. அப்படியா? அந்த கப்பா? அது எனக்கே தெரியலை. நான் எவ்வளோ படித்து எனக்கு தெரியலை. அதுதான் கட்டது கல்லளவு கல்லாதது உலகளவு. நான் தமிழ் மீடியம்ல. ஸோ டோஃபி இஸ் லைக் a தொப்பி கணக்கா. இப்போ ட்ரிங்க் a டீ காஃபி கெட் அ ஃப்ரெஷ்னஸ். டீ இட் இஸ் குட் ஃபார் போன். காஃபி குடித்தா ஃப்ரெஷ்னஸ் வரும். டீ குடித்தா எலும்புக்கு நல்லது. ஃப்ரெஷ் வச்சா டீ தான் ஹண்டிக்கில் வச்சா. டோஃபின்னா தொப்பி கணக்கா. ஓகே. ஸோ ஹியர் இது என்னது? இது என்ன உருவம்? என்ன உருவம்? என்ன உருவம்? கீழே இருக்கிறது என்ன உருவம்? இது என்ன உருவம்? இது சேனல். இட் இஸ் a சேனல். லுக் லைக் a ஸ்கல். எலும்பு கொடுக்க என்ன சொல்லுவாங்க? ஸ்கல்லா? ஸ்கல்லு இல்லை. எலும்பு கொடுக்க என்ன சொல்லுவாங்க? ஸ்கெல்டனா? ஸ்கெல்டன் தான் சொல்லுவாங்க. ஸ்கல்லுன்னா வண்டை ஓடு. தலை மட்டும் வண்டை ஓடு. ஸ்கெல்டன் இது ஸ்க்ரூ. இது வந்து ஸ்க்ரூ வண்டை ஓடு கணக்காக இருக்குது. ஸோ திஸ் ஆல் யூ ஹேவ் டு collect the self-commutative associative concept formation. You have to use it and collect it. இது என்ன கணக்காக இருக்குது சொல்லுவோம். இது எது கணக்காக இருக்குது? இது பேய் கணக்காக இருக்கா? இது எது கணக்காக இருக்குது? ரத்த காட்டேரி கணக்காக இருக்குது. ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிவிட்டு ரத்தத்தில் மீச்சிட்டு போனால் அப்படி இருக்கா இல்லையா? கொலைகாரன் ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு காலில் மீச்சிட்டு போனால் அப்படி இருக்குமா? அப்படி இருக்கா? அப்படி இல்லைன்னாலும் இன்னொன்று என்ன சொல்லலாம்? ஒரு கொடூரமானவனுக்கு அப்படி தெரியும். சைக்காலஜி தோஸ் ஆர் வெரி hard they are thinking about that. Somebody has murder and they have to get blood and they have to on their leg they have to keep it and walk. ரைட்டா? ஒரு கொலைகாரன் வந்து அந்த காலில் மிச்சு நடக்கணக்கா இருக்கும். जो खून किया वो ऐसा लग रहा है उसमें वो खून के ऊपर रह के वो चल के ऐसा लग रहा है. சரி, இப்போ இன்னொன்று சொல்லு. நீ கடவுள் பக்தி உள்ளவனா? அப்போது உனக்கு எப்படி தெரியும் சொல்லு பாப்போம். நீ சொல்லிட்டா நீ 100 நீ கடவுள் பக்தி உள்ளவனா நீ சொல்லுவ இல்லை சொல்ல முடியும். உனக்கு 100 கொடுப்பேன். சொல்லு பார்ப்போம். இப்போ நீ அது கரெக்டாக சொன்ன. பேய். இது பேய். அதனால் இது பேய் வந்து காட்டேரி ரத்த காட்டேரி கொன்னுட்டு ஒருத்தன் எப்படியே ரத்தத்தில் நடந்து போகிறானக்கா இருக்குது. ரைட்டா? கரெக்டா? சரி. இன்னொன்று நீ பக்தன். அது வந்து ஒரு கலாரங்கனுக்கு அப்படி தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ. நீ பக்தனாக இருந்தால் உனக்கு எப்படி தெரியும்? அப்போ உன்ட சாமி இல்லை. இப்போ இது சோப்பு இருக்கா? சோப்பு இருக்கா? என்ன இருக்கலாம்? சோப்பு. இந்த சிகப்பு என்ன இருக்காரு? இந்த ரோஸ் இருக்குது. இந்த ரோஸ் இருக்கா? ஒரே போல் இருக்கா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரெட்டை பிள்ளைகள்.
சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரின்னா ஒத்த உருவம்னு சொல்லுவாங்க தமிழில். ஏ கைசே ரேத்தே வைசா ஹே சிமெட்ரி. ட்வின்ஸ் கைசே ரேத்தே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஐசா ரேத்தே. புரியுதா? ஆனால் உன்னோட எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, ஒத்துக்கிறியா? எப்படி இருக்கு சொல்லு. நான் ஒரு ஹிண்டு கொடுத்தா சொல்லிடுவேன். கோலம்னு நீ 10% சொல்லுத, மெயினாக அந்த பாயிண்ட்டை சொல்லி பார்ப்போம். இதே போல் என்னைக்கு நம்ம வரைவோம். இப்போ ஒரு சாமிக்குள்ள இருக்கான் கேளு, அப்படி கிடையாது. ஒரு கிருஷ்ண பக்தியாக இருக்கான். இப்போ சொல்லு பார்ப்போம். ஒருத்தன் கண்ணனை கும்பிடுதான். நான் கண்ணனை சொல்லிட்டேன், ஹிண்டு கொடுத்துட்டேன்னு சொல்லு. கண்ணன் கோகுலாட்சமி. அப்போ என்ன தெரியுது? கண்ணன் கோகுலாட்சமியில் என்ன பண்ணுவாங்க சொல்லு. கோகுலாட்சமி கண்ணன் வீட்டுக்கு வருவார். அப்போ என்ன செய்வாங்க? எனக்கு தெரிஞ்ச கூட உனக்கு தெரிய மாட்டேக்க, மண்டா இருக்கேன். கோகுலாட்சமின்னு எப்போ செய்வாங்க தெரியுமா? ஏன்னா பிள்ளை பிறக்கல முன்னால் நான் செய்தேன். பச்சரிசி மாவு இருக்குல்ல, அதை கரைச்சி அப்படியே வரிசையாக அப்படி சதுரமாக வைக்கணும். மஞ்சள் குங்குமம் அதை வைக்கணும். நம்ம கண்ணன் வந்தார்னா காலடி இப்படி தெரியும். புரிஞ்சுட்டா? அந்த மாவு மேலே காலடி இப்படி தெரியும். அப்படி காலடி இருந்தது. அப்படி வந்துட்டு போனால் அந்த வீட்டில் பிள்ளை பிறக்கும். எனக்கு 2 வருஷம் பிள்ளை இல்லை. கோகுலாட்சுமி கண்ணன் ஜெயந்தி இருந்தேன். மாவு இருக்கலாம், மாவுக்கெல்லாம் அங்கனாங்கன்னா சதுரமாக போட்டு அதில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அப்போனா தானே சாமி வருவார். வச்சா பொடி பிள்ளை காலடி இப்படி தெரியும். காலடி கணக்காக இருக்கா? அதில் கலர் பவுடர் அடிச்சிருக்காங்க. கலர் எப்படி வரும்? கலர் பவுட்ரு போடணும். அதில் கலரு இந்த வெள்ளையாக சதுரமாக வைக்காங்களா, அதில் என்ன போடணும்? கலர் பொடி போட்டால் அது கலராக இருக்குமா? இருக்கா? இப்படி ஒரு வீடு இது வெள்ளையாக தானே, வெள்ளையில் தானே அந்த கலர் பொடி வைப்போம். கலர் பொடி வைக்கணும். ஏன்னா வெள்ளையில் வெள்ளையாக வைக்கலை, ஏன் கலர் பொடி வச்சுருக்காங்க? ஏன் அந்த கலர் பொடி வைக்கணும்? கான்ட்ராஸ்ட் கலர். It is a contrast color. So this is the picture. It is light color, dark color only suits. This light doesn't suit. Does it look like? இது லைட்டு தெரியுதா? இந்த லைட்டும் இந்த டார்க்கும் எப்படி தெரியுது? ஸோ we have to give a contrast color. இந்த சவுறு இருக்குது, லைட்டுக்கு டார்க்கு தான் நல்லா இருக்குது. இதே லைட்டுன்னா தெரியுமா? இந்த லைட்டு போட்டிருக்கு டிம்மாக இருக்குது. அந்த டார்க்கு தான் அழகாக இருக்குது. இது வந்து என்னது? ஸ்கொயர். இது வந்து என்னது? முக்கோணம். ஆனால் இருக்கலாம் முக்கோணம். இது ட்ரையாங்கிள், அது ட்ரையாங்கிள். இது என்ன தெரியுமா? ஒன்று வந்து செல்ஃபு தன்னிறைவு. 2 வந்து என்ன தெரியுமா? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, மாற்று பண்பு, உல்டா ப்ராப்பர்ட்டி. தன்னிறைவுனா செல்ஃபுனா குத்கா ப்ராப்பர்ட்டி. 3னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போது அசோசியேட்னா ஏக்கு பிச்சு ஏகே என்ஆர்ஏ எத்தாய் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வரும். அப்போ அசோசியேஷன் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு மேக் அசோசியேஷன் சொல்லு. இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அது செல்ஃபு தன்னிறைவு. 2 வந்து மாற்று பண்பு, A = B, B = A, மாற்று பண்பு உல்டா ப்ராப்பர்ட்டி. இதே 3 இருக்குது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ்னா தொடர்பு பண்பு, தொடர்பு இருக்குது. ஏகே பிச்சை ஏகே ஏத்தே அசோசியேஷன், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏகே பிச்சு ஏகே என்ஆர்ஏ எத்தாய். ஏன்னா தொடர்பு பண்பு. அப்போ ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு ஃபார்ம் அசோசியேஷன் சொல்லு. மெனினா எத்தனை? இதுதான் அசோசியேஷன். அந்த டிசைன் இருக்குல்ல, 1 செல்ஃபு, 2 மாற்று பண்பு, 3 அசோசியேஷன். அப்போ ஒரு அசோசியேஷனுக்கு எத்தனை பேர் தேவை? 3 பேர். கொஸ்டின் ஒழுங்காக சொல்லணும். 1னா செல்ஃபு, 2னா காமுடேட்டிவ். நீ இன்னைக்கெல்லாம் 3 இருக்குல்ல, அந்த 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 ட்ரையாங்கிள், இது அசோசியேஷன். அப்போ அசோசியேஷனுக்கு 3 பண்பு வேணும்ல. அப்போ ஒரு அசோசியேஷன் குரூப்புக்கு எத்தனை மெம்பர் வேணும்? 3 பேர் வேணும், குறைஞ்சது 3 வேணும். எவ்வளோ மூளை எனக்கு இருக்குது. மேக்ஸை எது கூட ஒண்டிச்சு ஆக்கம் பற்றியா? இதுதான் கான்ட்ராஸ்ட் கலர். இப்போ பாரு, கிருஷ்ண வேற கணக்காக இருக்கா? இதில் தனியாக இருக்கிறது செல்ஃபா, 2 ஒரே போல் இருக்கிறது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, 3 இருக்கிறது என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எவ்வளோ இருக்க விஷயம். ஆனால் இது இல்லை. இதில் ஒரு படம் இருக்குது, 2 படம், 3 இருக்கா, ஒரே கலரு. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை, மாட்டு பண்பு இல்லை, செல்ஃப் இல்லை. ஏன்? செல்ஃபு மட்டும்தான் இருக்குது. டசன்ட் ஹேவ் அ காமுடேட்டிவ் அசோசியேட்டிவ். ஒய்?
காமிடேட்டிவ் இல்லை அசோசியேட்டில் 3 படம் இருக்கலாம். இப்போ இது அசோசியேட்டு செல்ஃபுன்னு சொல்லுவேன். இது இருக்குது. இது ஏன் இல்லைங்க? இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? एक ही तरफ में लगा हुआ, ये एक ही तरफ में नहीं. अपना என்னது? ஒரு போல இல்லை, एक ही पक्का में लगा हुआ है, एक तरफ में लगा हुआ என்னது? நீ பாம்பேல இருந்தல்ல, ஒரு சைடாக இருக்குது இது பூரா ஒரு சைடாக இருக்கா. அந்த ஒன்று இருக்குது செல்ஃபு. இது வந்து மாற்றி கொண்டு போய் தொடர்பு. இது ஒரு பக்கமாக இருக்கா. அந்த 3 இது இந்த ரோஸ் கலர் இருக்குது, ஒரே பக்கமாகவா இருக்குது. இது தலைகீழாக இருக்குது. இங்கே பாரு, இங்கே தலைகீழாக இருக்குது. இது இங்கே பார்த்துருக்கு, இங்கே பார்த்துருக்கு, ஒரு சைடில் இல்லை. ஆனால் இது எப்படி இருக்குது? இந்த முக்கோணம் ஒரே சைடாக இருக்கா. அந்த கண்டிஷனும் முக்கியம். அது 10th இருக்குது. இந்த இது ப்ராப்பர்ட்டி செல்ஃப் காமிடேட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்தாது. நான் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு டீச்சர் இப்படி டீச் பண்ணணுன்ட்டு. பற்றியா இதில் எவ்வளோலாம் இருக்குது பற்றியா? இதையும் கம்பேர் பண்ணி எப்படி பண்ணேன் இருக்கு, எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்க. சும்மா சொன்னால் கப்பை கொண்டு தூரம் போடுதா. சரி, இதே ஒரு சைடு ஒய் இட் இஸ் ஓப்பன் இன் ஒன் சைடு. எதுக்கு ஒரு சைடு திறந்துருக்காங்க? ஏன்? அதுதான் நல்ல மூளை பாஸ் ஆகிட்ட. இதில் இது என்னது? இது என்ன ஷேப்பு? இது என்ன ஷேப்பு? ஸ்பியரா? ஸ்பியர்னா கோலம்னா நம்ம குளோபு வந்து கோலம், வேர்ல்டு வந்து குளோபு, அதான் கோலம். பால் வந்து கோலம். இது கோலமா? மண்டை சர்க்கிள். உன்னைய போல தான் நான் படித்தேன், எனக்கு அப்படியே மறக்காமல் இருக்குது. சர்க்கிள் கீழே இருக்காது, சர்க்கிள்ப்பா. இது கோணா? அதான் கோணு. என்ன இருக்காரு? என்ன இருக்குல்ல, செவரில் வரைஞ்ச கோணு. இது என்னது? சர்க்கிள். வட்டம். ஏரியா எது? இல்லை, ஏரியா எது? உட்பகுதி. இந்த ஷேடர் பண்ணுது, அது மட்டும் மண்டையில் இருக்குது. இதுக்கா ஸோ யூஸ் ஆஃப் சர்க்கிள் ஒயில் இன் த டீ. நம்ம சர்க்கிளை வந்துட்டா மேக்ஸு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்களா? இதுவும் சர்க்கிள் தான். இது கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. ஒய் தே ஆர் கிவன் தி ஸ்பேஸ். அப்படி இல்லை, இது எதுக்கு இப்படி கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க? இங்கே இடம் விடலாம், இங்கேயும் விட்டுருக்காங்க கொஞ்சம். என்ன காரணங்க? எனக்கே தெரியல. இங்கே இது எதுக்கு, இடம் விட்டுருக்காங்க? பின்னாடி அது எதுக்கு? அப்படி உட்கார்றது. அப்படி இல்லைன்னா உட்காராதோ? அப்படியா? ஆமாம், ஒழுங்கா சமமானா சரிஞ்சிடும். அதுக்காக தானே. இது என்னது? சுற்றி இருக்காது. என்னது? இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சுற்றி ரிப்பா? அது ரிப்பன். அப்போ ரிப்பன்னா அப்படி தானே. ரிப்பில் இருந்தானே ரிப்பன் வந்திருக்கோம். ரிப்பனா இந்த முடி ஓரமாக கட்டுதாங்க, அதனால ரிப்புன்னு வந்திருக்குமோ? அதான்ப்பா, அந்த முடி நுனியில் தானே கட்டுதாங்க. ரிப்பனை எங்கே கட்டுவாங்க? இப்படி சொல்லி கொடுத்தா மறக்காது பிள்ளைகளுக்கு. முடி எங்கே கட்டுதாங்க? ஓரத்தில் தானே கட்டுவாங்க. ரிப்பன் கட்டுது அப்படி சீவே ரிப்பன். அப்போ நுனியில் கட்டுதாங்க, அதான் ரிப்பன் வேறு விட்டுருக்காங்களே. இவ்வளோ அறிவாளினா இது எங்கள் டீச்சரே சொல்லி கொடுக்கல. அது உண்மை. ரிப்பன்னா கடைசியில் கட்டுதுன்னு சொன்னேன்ல, அப்போ கடைசி தானே கட்டுது, அதான் ரிப்பன்னு பேர் விட்டுருக்காங்க. எனக்கு வனஜானா என்ன அர்த்தம்? வனம் ஜானா என்னது? காடு. பேச்சியம்மா வன பேச்சு இருக்க ராஜாங்கராஜ. ஜானா என்னது ஹிந்தியில்? தேவதை. வன தேவதை. ராஜாங்கபுரத்தில் ஒரு கோயில் இருக்கார், அது ஞாபகமாக எனக்கு வனஜா. ரைட்டா? இது என்னது? சுற்றி உள்ளது. இதை என்ன செய்யணும்? சுற்றி அழுக்கணும். நுனி கிடையாது, இதுக்கு நுனியே கிடையாது. நுனின்னா இப்போ விரல் நுனி. இது அதில் முடிஞ்சிருக்கணும்ல, இல்லை எங்கே முடிவு இருக்குது? நுனினா என்னது? முடிஞ்சது தானே. இப்போ இதில் இருக்குது, இது தானே எட்ஜுன்னா முனி. அந்து இதுதான் முனி. இதில் முனி இருக்காயா? இதில் முடிவு இருக்கா? இல்லைல்ல. அப்போ அது கிடையாது, தப்பு தானே. இது முனின்னா அந்த ஓரத்தில் தானே இருக்குது.
கம்மி. அப்போ இது என்னது? சுற்றிய அலை. அப்போ என்னது? சுற்ற அளவு. விளிம்புனா சுற்ற அளவு. விளிம்புனா இந்த டேபிளுக்கு தான் விளிம்பு சொல்லணும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? எட்ஜுனா தான் விளிம்பு. இந்த டேபிளுக்கு தான் விளிம்பு, எட்ஜு உண்டு. இதுக்கு ஆரம்பம் முடிவு இருக்கா? எங்கே இருக்குது? தெரியாதுல்ல. அப்போ டேபிளுக்கு தான் எட்ஜுன்னு சொல்லணும், முடிவுன்னு சொல்லணும். இதுக்கு முடிவுன்னு சொல்லக்கூடாதுல்ல, எட்ஜு. அதனால தான் வேறு பேர் விட்ருக்காங்க. என்ன பேர்? சி, கேபிட்டல் சின்னு சொல்லுவாங்க. என்னது? சர்க்கிளுக்கு சி கிடையாது. இது இந்த சைடில் உள்ளதுக்கு சுற்றிய அலை. இதை சுற்றி தானே அளக்க முடியும். சுற்ற அளவு. சுற்றிய அளவுன்னா சுற்ற அளவு. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ். டீச்சர் சொல்லிவிட்டு இப்படி ஞாபகத்தோடு படிக்கணும். உங்கள் டீச்சர் தானே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ். இதுக்கு எதுக்கு எட்ஜின்னு பேர் விடலை? ஏன் முடிவுன்னு பேர் விடலை? एड्जना अंध रहेगा, इसका अंध रहते हैं ना, इसका अंध नहीं, शुरुआत में भी अंध भी नहीं, किधर शुरुआत होता है अंध होता है, समझ में आता है। इसके लिए वो नाम नहीं दिया है। जो साइडेड फिगर रहते हैं उसका अंध रहते, ரைட்டா? பக்கம் இருக்கிறது தானே முடிவு இருக்குது. இல்லை பக்கம் இருக்கா? ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை, பக்கம் இல்லை. அதனால தான் வேறு பேர் கொடுத்தாங்க. புரிஞ்சுட்டா? இதுக்கு தான் எண்டு, முடிவு, எட்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தவும் கிடையாது, ஸ்டார்டிங் கிடையாது முடியாது. அதனால் இதை சுற்றி தானே அளக்க முடியும். இதை எப்படி அளந்துடலாம், இதை எப்படி அளக்க முடியுமா? ஒரு இடத்துல நூலை வச்சு சுற்றி அளக்க முடியாது. அதனால் இது சுற்று அளவு, சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் பிரச்சனை இல்லை, மேக்ஸு அப்படி எவ்வளோ இருக்கு, ரைட்டா? இப்போ ஒரு பாட்டுப்படி பார்ப்போம். கண்ணன் காலடின்னு சொன்னோம்ல. பேய், பேய்க்கு ஒரு பாட்டுப்படி. பேய் வருதுன்னு சொன்னால, பேய்க்கு ஒரு பாட்டுப்படி. பேயே சொன்னால, இது பேய் கணக்காக இருக்குன்னு ஒரு பாட்டுப்படி. பாட்டுப்படி. சரி, ஒரு பேய்க்கு ஒரு பாட்டுப்படி. ஒரு பாட்டுப்படியே. வெண்மேகமே அப்படின்னு பேய் பாட்டு இருக்குல்ல. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என் உயிராய் நீ இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா, உன்னை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போவதில்லை, என்னை விட்டு போனாலும் மண்ணை விட்டு போவதில்லை, இன்னொருத்தி உடலெடுத்து இருப்பவளும் நீ அல்லவா, கண்ணுறக்கம் பாராமல் கலங்குவதும் நீ அல்லவா, மன்னவா மன்னவா. ரைட்டா? இப்போ கண்ணனுக்கு ஒரு பாட்டு பாடு, கேளு. சரி, ஒரே ஒரு பாட்டு படி கண்ணனுக்கு. சரி, ஒரு கண்ணனுக்கு ஒரு பாட்டு படி. இப்போ கண்ணனு பேயை பற்றி படித்தாச்சு, பேய் கணக்கா ஒருத்தனுக்கு இருந்து சொல்லியாச்சுல. இப்போ கண்ணன் பாட்டு படி. கண்ணன் வீட்டுக்குள்ளே வராரு, காலடி இது தெரியுதுல்ல. அப்போ கண்ணனுக்கு ஒரு பாட்டு படி. கண்ணா வருவாயா இதை கேட்கிற அந்த பாடு. இன்னொரு பாட்டு. இவர் கண்ணன் வரும் வேளை அந்தி மாலை, நான் சின்ன கண்ணனுக்காக காத்திருந்தேன், சின்ன சின்ன மயக்கம் செல்ல மயக்கம் அதில் வைத்திருந்தேன். எப்படி இருக்க? ஆயர்பாடி மாளிகையில் காய்வேன். இவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் என்ன இருக்குது? கொடை, மழை பெய்யுது. இதுக்கு என்ன பாட்டு தெரியுமா? கொடையை பற்றி சொல்லுவேன். கொடை எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஓட்டை விழுந்தா ஒழுகும், மனுஷன் உடல்ல ஓட்டை விழுந்தா செத்துருவான். அவ்வளோ விஷயம் இருக்குது. வான் மேகம் பூப்பா, மழை பெய்யுது, எல்லோரும் எரிக்காங்க. SO3 H2O கூட சேர்ந்தா என்ன ஆகும்? இப்போ ஈராக்கு சண்டை போடுதாங்களா, உனக்கு 10 ரூபா தந்துடுவேன். மேலே SO3 போகுது, செங்கமால் வச்சுருக்கா எரிக்கா. இப்போ சண்டை போடுதா எரிக்கா, SO3யா? மேலே மேகத்தில் என்ன இருக்குது? H2O. H2Oவும் SO3யும் சேர்ந்தா என்ன வரும்? கையில் எழுது. H2Oவும் SO3 வந்தால் என்ன ஆகும் சொல்லு. ஆசிட் ரெயின் வரும். ஈராக்கு சண்டை போடுதான் பற்றியா? கடைசியில் நான் ஜெயிச்சிட்டேன்னு இருப்பான். எங்கே அவைவங்க குண்டை போடுதான், இங்கே போடுதான் SO3, H2O கூட இருந்து H2SO4. புரிஞ்சுட்டா? இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து உலகம் அழிய போகுது. களி முத்தி போச்சு, லாஸ்ட்டு ஸ்டேஜு. மாறி மழை யார் கொடுக்கா சொல்லு? ஆனால் மழை வரனா யார்கிட்ட கேட்கணும்? நான் போகிறேன், இதோட முடிச்சுக்கிடுதேன்.
மழை வேறுனா யார்கிட்ட கேட்கணும்? எந்த இறைவன்ட்ட? இப்போ நம்மளை படைக்கிறது யார்? படைக்கிறது யார்? பிரம்மா படைக்காரு. கிளப்பு நம்மளை படைத்தது பிரம்மா, நம்மளை பார்க்கறது விஷ்ணு. நம்ம உடம்பு வயிறு எங்கே போகுது? சோத்தை கொடுத்து நம்மளை எடுக்கிறது வந்து சிவன். யம தர்மராஜா அவன் மகன் சொடலையோடு வந்து நம்ம உயிரை எடுத்துகிட்டு போகிறார். அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டில் எனக்கு உயிரை மறுபடியும் போட்டார், உலகுக்கு டீச் பண்ணுன்னு. புரிஞ்சிட்டா? தந்திரம் பண்ணது நாரதர் புத்தி. நம்ம படிப்பு கொடுக்கறது யார்? உனக்கு அந்த அறிவை கொடுக்கறது யார்? யார்? கலைமகள். பைசா வேணா யார்கிட்ட கேட்கணும்? லட்சுமிகிட்ட கேட்கணும். ஆமாம், லட்சுமிகிட்ட கேட்கணும். அப்பாட்ட அம்மாட்ட பாசம் இருக்குது, அப்பாட்ட பணம் இருக்குது. ரைட்டா? வீரம் வேணும், நம்மள எந்திக்கணும்னா சக்திகிட்ட கேட்கணும். ரைட்டா? மழை வரும்னா யார்கிட்ட கேட்கணும் சொல்லு? மட்டன் சிக்கன் திங்கணும்னா சொடலைகிட்ட கேட்கணும். சொடலையிட்ட ஐயா எனக்கு முட்டை வேணும், மட்டன் சிக்கன்னா யாரும் இல்லாமல் மட்டன் சிக்கன் முட்டை கொடுப்பாரு. மழை யார் கொடுக்கா? மழைக்கு இன்னொரு பேர் என்னது? அடிச்சு கூட எனக்கு சொல்லலை நான். மழைக்கு இன்னொரு பேர் என்ன? மாறினா யார்? மாறின்னு சாமி இருக்கா? நாகராஜன் பெற்றது இருக்கா? மாறினா யாரு? மாரியம்மாள் இருக்கால்ல. மாறினா மழை இனிமா மறக்குமா உனக்கு மண்டையில்? எல்லாத்தையும் சொல்லணும். மாறி அப்போ மழையை கொடுக்கறது யார்? மாரியம்மன். எத்தனை மாறி? ஆயிரம் கொண்ட காமரைப்பு எங்கள் தேவி முகம், ஆதிலட்சுமி கருமாரி அம்மனின் வாழ்வு தரும். அப்போ எத்தனை கண்ணு இருக்கு? மாரிக்கு எத்தனை கண்ணு? ஆயிரம் கொண்ட தாமரைப்பு எங்கள் தேவி முகம், ஆதி கருமாரியம்மன். அப்போ கருமாரியம்மனுக்கு எத்தனை கண்ணு? எத்தனை மாறி? 500 மாறி. இங்கே பாரு, 500 மாறி, 1000 கண்ணு. மலையை தருறது யார்? நான் முடிச்சுக்கிட்ட. மலையை தருறது யார்? இப்போ நான் சொன்னோன்னா மண்டையில் 500 மாறி, 1000 கண்ணு. மழை வேணும் வேண்டான்னா மாரியம்மேட்டு தான் சொல்லணும். எவ்வளோ மூளை சும்மா கிடையாது. இவ்வளவு இருக்குது இதில். டம்ளரில் இருக்கா? பாட்டு இருக்குது. வான் மேகம். சும்மாவா சொல்லுத? இதான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவான். சும்மா கிடையாது. எம்எஸ்சி, எம்எடி, எம்ஃபில். என்ன ராஜா? சரி, போய்ட்டு வா, பாய். சரி, என் நான் கொடுத்துருது. சரி, நான் கொடுத்துருது. எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வை.